ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வானஜாலம். இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரியான ஒரு வீடியோ தான். அது எக்ஸாக்ட் கெட் ரெடி வித் மீன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு நான் இப்படிலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு பண்ணிக்கிட்டேன் அண்ட் என்னெல்லாம் மேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றின ஒரு குமுறல் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சாரீ வந்து காஞ்சிபுரம்ல தான் எடுத்திருந்தேன். என்னோடய ஒரே தாட் என்ன, என்கிட்ட இல்லாத கலராக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. பட் இந்த கலர் வந்து எனக்கு சூட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டில் தான் எடுத்திருந்தேன். ஆன்லைன்லேயே எடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டேன். கடைசியில் ஆன்லைனில் எடுக்கக்கூடாது, அதனால தான் நான் நேரில் போய் காஞ்சிபுரம் வாங்கலான்னு போயிருந்தேன். ரெண்டல் ஜுவல்லரி வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ப்ரியராகவே வந்து புக் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி வந்து ஃபுல்லாக செட்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதை மட்டும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பக்கத்து கடையிலே வந்து நான் போட்டிருந்த செட்டு வந்து புக் பண்ணிட்டேன். பட் இந்த ஏடி செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் கம்மிங் டு மை ஆரி ஒர்க் ப்ளவுஸ், இது வந்து நான் வந்து தெரியாமல் ஒரு பொட்டிக்கில் போய் வந்து ஆர்டர் கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சுது இது வந்து 5,000 இது ஒர்த் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. பட் என்னோடய பட்ஜெட் என்னென்னா ஒரு 3,000 என்னால் எந்த ஆரி ஒர்க் வந்து நார்மல் நிடில் பண்ண முடியாதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிருந்தேன். தெரிஞ்சவங்க மூலிமா போனதுனால ஆர்டர் கொடுக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அது ஒரு சின்னதாக ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷன். நான் நினச்சிருந்தா அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அவாய்ட் பண்ணாமல் கடைசியில் வந்து அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சது இது வந்து 5,000 ஒர்த் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இது ரெடியான பிறகு நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும் அங்கங்கே எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் முன்னாடி இந்த மாதிரி வர ஸ்கேலப் டிசைனும் நான் வந்து ஆட் பண்ணது. அவங்க சொல்லியிருந்த கேட்டலாகில் அந்த ப்ரைஸ்க்கு அவங்க கொடுத்துருந்த ஆரி ஒர்க் எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமாக தான் தெரிஞ்சுது. பட் பொட்டிக் ஸ்டைல்ன்றதுனால அவங்க வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், கருக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து நார்மல் இதில் வந்து ஒர்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். பாடியில் ஃபிட்டிங் நல்லாவே இருந்தது. பட் ஸ்லீவ்ஸ் அகைன் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நம்ம ஸ்லீவ் ஜாயின் ஆகிற இடத்துல நிறைய லூஸ் இருந்தது. நான் அது ஃபிட் போட்டு பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அதையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஓரளவுக்கு தான் கரெக்ட் பண்ணாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவை பிரித்து நான் தான் வந்து ஸ்லீவை கொஞ்சம் உள்ளே வச்சு தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்னோடய ஷோல்டரில் ஏற்றுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்குது. பொட்டிக்காவே இருந்தாலும் வந்து நிறைய வந்து இந்த வேலை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடைசி இந்த ப்ளவுஸ் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது கொண்டு வந்தேன். பட் 5,000 அகைன் நான் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டேனே சொல்லலாம். என்ன ஒரே விஷயம், பொட்டிக்கில் போய் பண்ணேன். குவாலிட்டி மேபி நல்லா இருக்கலாம், நான் அது ஃப்யூச்சரில் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி முத்து வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் பால்ஸ் வந்து அங்கங்கே இந்த மாதிரி தொங்க விட்டுட்டேன். அதுவுமே வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்கேலப் டிசைன் என்னால் நார்மல் இதில் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தால் தான் இந்த டிசைன் எடுத்திருந்தேன். இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சிம்பிளாகவே எதனா டிசைன் பண்ண சொல்லிவிட்டு நான் எப்படியும் அதில் ஒரு ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் நார்மல் இதில். அந்த மாதிரி நானே சிம்பிள் ஒர்க் எதனா பண்ணிவிட்டு அதே பொட்டிக்லேயே வந்து நானே இனிமேல் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருப்பேன். அண்ட் பொட்டிக்கில் அவங்க காமிச்ச கேட்லாகில் வந்து இந்த பின்னாடி வர ரோப்பில் வர இந்த ட்ராப்பிங்ஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நான் காஸ்ட் கட்டிங்க்காக எனக்கு இது தேவையில்லை, நார்மலே வைங்கன்னா அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு மணி வச்சு கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இதுக்கு இந்த மாதிரி மணி சுத்தமாக சூட்டே ஆகலை. அதுக்கப்புறம் நான் இதை வந்து இந்த மாதிரி மாற்றிருந்தேன். அண்ட் புடவைக்கு வந்து நானே வந்து சுங்கு போட்டுக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாரீக்கு வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீப்ளீட் பண்ணி எனக்கு ஃபோல்ட் பண்ண தெரியாது. ஸோ மேலே மட்டும் ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். மேலே வர ஃப்ளீட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி அழகாக ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். கீழே வந்து நான் அங்கே போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இது கூட லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ப்ரீப்ளீட்டிங் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ப்ளீட் பண்ணணும்னு தெரிகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ப்ளீட்டும் பண்ணியிருக்கணும், பட் அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப அயன் பண்ணிடக்கூடாதுன்றதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அண்டு என் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து சாரியில் வந்து என் சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒன்று தனியாக சரணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். அதை மட்டும் குட்டியாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலை, நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதனால தான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வலையிலுமே வந்து த்ரெட் பேங்கிள் தான் நானே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த பேங்கிள் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் சம் 10 rupees என்னமோ தான். 4 பேங்கிள் வாங்கிட்டு குந்தன் ஒரு 20 rupees என்னமோ தான் ஆச்சு மொத்தமாகவே. ஸோ 60 rupeesல 4 பேங்கிள் ரெடி பண்ணி. ஸோ கொஞ்சமாக குந்தன் வச்சா அந்தளவுக்கு அது கிராண்ட்னஸ் கொடுக்கல. அதனால தான் வந்து ஃபுல்லாக குந்தன் வச்சு அதை வந்து கவர் பண்ணிட்டேன். கூடவே வந்து கொஞ்சம் மெட்டல் பேங்கிள்ஸும் ஆட் பண்ணிட்டேன். மேக்கப்புக்கு வந்து என் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பாக தான் நாடி இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு மேக்கப்புக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு. எல்லாமே வந்து ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நானும் பண்ணது தான் என்னோடய மேக்கப் அண்ட் ஹேர் டூ. ரிசப்ஷனுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை போட்டு விட்டா. அண்ட் மேரேஜ்க்கு வந்து நானே தான் போட்டுட்டேன் ஹேர் எல்லாமே. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து என் மதர் இன் லா ப்ளவுஸ், என் மாமியார் ப்ளவுஸ்க்கு வந்து தச்சு வாங்கிட்டு இந்த 2 டைப் ஆஃப் லேஸை வந்து உள்ளேயும் வெளியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க் வந்து சரவணாவில் வந்து இது தனியாக விற்குது.
ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் 2 கான்ட்ராஸ்ட் கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு நானே தான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது வந்து மேரேஜ்க்கு ப்ரியாராக தான் முன்னால் தான் இதெல்லாம் எல்லாமே பண்ணேன். ஸோ இதுவுமே அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. என்ன இதில்னா நம்ம வந்து மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணி கல்யாணத்துக்கு ஆல் செட். இல்லை பதா, நான் மறந்துட்டேன் பதா, கேமரா ஆன் பண்ணல. இவ்வளோ நேரம் இருங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தேம்மா. இப்படி தான் எங்கள் ஃபேமிலி வெட்டிங் முடிஞ்சிருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Bye bye.